Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ஒரு jewelry making video தான் பார்க்க போறோம். லாஸ்ட் jewelry making videoல silk thread jewelry எப்படி செய்யறதுங்கறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயம் ஒரு எலகண்டான pearl bead வச்சு செயின் செய்யறது எப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான செயின் தான். சோ இதை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதுன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான pearl செயின் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் pearl செயின் செய்யறதுக்கு ஐவரி ஒயிட் கலர் pearls கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் crimp beads, கோல்டன் கலர் கிறிஸ்டல்ஸ், அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்துக்கலாம். மெட்டாலிக் கோல்டு கலரில் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீடிங் போர்டு இருந்ததுன்னா உங்களுக்கு மெஷர் பண்ண ஈஸியாக இருக்கும். இது இல்லாட்டி பரவாயில்ல, ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எண்டில் போடுறதுக்கு தேவையான ஜம்ப் ரிங்கும் ஹூக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கியர் ஒயரை ஒரு 53 சென்டிமீட்டர் வந்து அளந்து கட் பண்ணிக்கோங்க. அதில் 2 கிரிம்பீடை கோத்துட்டு அந்த கியர் ஒயரை மடக்கி அந்த கிரிம்பீட்குள்ளார விட்டுட்டு லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக லாக் பண்ணதுக்கப்புறம் டுவார்ட்ஸ் த நெக்ஸ்ட் எண்டு, இப்போ ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இதே அடுத்த எண்டு வரைக்கும் போயிட்டு அங்கே தான் நம்ம பீட்ஸ் கோக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பீட்ஸ் கோக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறிஸ்டல் போட்டுருங்க. அப்புறம் ஒரு pearl bead, அப்புறம் ஒரு கிறிஸ்டல் போட்டுட்டு ஒரு crimp bead எடுத்து போட்டு அதை வந்து எண்டு வரைக்கும் நல்லா தள்ளிட்டு வரணும். இது வந்து ஒரு செட்டு. இந்த செட்டை வந்து நல்லா எண்டு வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கியர் ஒயரையும் இந்த பீட்குள்ளாரையே விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக வந்து இந்த crimp bead ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டா ஒரு செட் ஆஃப் பீடை நம்ம கோத்துட்டோம். இப்போ அடுத்த செட்டுக்கு நம்ம கோத்துட்டு 2 சென்டிமீட்டர் கரெக்டாக கேப் வந்து நம்ம விட்டுடணும். கேப் விட்டுட்டு அந்த இடத்த வந்து டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த போட்ட crimp bead வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிடணும். நம்ம ஒரு crimp bead, ஒரு கிறிஸ்டல், ஒரு பீட், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல், ஒரு crimp beadன்னு இப்படியே வந்து செட் ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில 2 சென்டிமீட்டர் கேப் விடுறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசி செட்டு வந்து நம்ம பண்ணும் போது அப்படியே அந்த கியர் வயரை ஃபோல்டு பண்ணி நம்ம கோத்துருக்கிற அந்த crimp bead, கிறிஸ்டல், அப்புறம் அந்த pearlக்குள்ளார விட்டுட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் ரிங்கை உள்ளே கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக்கையும் கோத்து அந்த ஜம்ப் ரிங்கை நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டா ஒரு பக்கம் நம்ம லாக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் நம்ம ஒரே ஒரு ஜம்ப் ரிங்கை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டா அவ்வளோதான், நம்மளோட செயின் ஃபினிஷ் ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து கோல்டன் கலரில் வந்து ஒயர் எடுத்திருக்கனால கோல்டன் கலர் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து பிங்க் கலரில் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது சில்வர் கலர் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. அது வந்து மேட்சிங்காக இருக்கும். கோல்டன் ஒயர் சாரீஸ்க்கு சூட் ஆகும். சில்வர் ஒயர் சுடிதார் அப்புறம் குட்டீஸோட ஃப்ராக்ஸோடலாம் சூப்பராக இருக்கும். புதுசாக ஜுவல்லரி கற்றுக்குறீங்கன்னா இந்த ஜுவல்லரியை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளான இந்த pearl செயின் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். இது வந்து ரெகுலராக நீங்கள் குர்த்தீஸ்க்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் நல்லாவே மேட்சிங்காக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்குள்ளே இருக்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்க 100கணக்கான ரெசிபீஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.